வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. கிளிநொச்சியில் காணி இழந்த மக்களின் மாபெரும் போராட்டம், பல்வேறு கோரிக்கைகள் முன்வைப்பு. மொனராகலையில் கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உட்பட 5 பலி. 2027 பாடசாலை தவணைகள் அறிவிப்பு, கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய சுற்றறிக்கை. பேருவில் சக்தி வாய்ந்த 7.2 ரெக்டர் நிலநடுக்கம், பல பகுதிகள் அதிர்வு. சிறுமி மீதான அத்துமீறல் குற்றச்சாட்டு, பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றில் முன்னிலை. தென்கொரியாவில் 2 இலங்கையர்களுக்கு நீண்டகால வதிவிட விசா, விமானிகளின் உயிரை காப்பாற்றியமைக்கு கௌரவம். சவுதி விமான நிலையம் மற்றும் எண்ணெய் வளாகம் மீது தாக்குதல், மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த காலங்களில் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியதாக அடையாளம் காணப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 20 நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். பாதுகாப்பு தேவைகளுக்காக இன்னமும் பயன்படுத்தப்பட வேண்டிய காணிகள் மற்றும் பொதுமக்களிடம் மீண்டும் கையளிக்கக்கூடிய காணிகள் என நிலைமையை தனித்தனியாக மதிப்பீடு செய்யுமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு முக்கியமானதாக இருந்தாலும் பாதுகாப்புக்கு தேவையில்லாத நிலங்களை பொதுமக்களிடம் மீள வழங்குவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணிகளை விடுவிக்கும் போது அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். காணிகள் மீண்டும் வழங்கப்பட்ட பின்னர் அந்த மக்களுக்கு விவசாயம், தொழில் மற்றும் ஏனைய வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீண்டகாலமாக காணி உரிமை தொடர்பான பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதியின் இந்த உத்தரவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு பகுதிகளில் தங்களது பூர்வீக காணிகளை மீண்டும் பெறுவதற்காக மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் விடுவிக்கக்கூடிய காணிகளை அடையாளம் கண்டு விரைவில் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பது அடுத்த கட்டத்தில் கவனம் பெறும் விடயமாகியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தங்களது காணிகளை இழந்த மக்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன. கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டம் இன்று காலை சுமார் 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்கள் அமைப்பு, மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை போராட்டக் குழு, யாழ்ப்பாணத்தின் வெளிவடக்கு, கைத்தட்டி, மயிலிட்டி, பலாலி மற்றும் வயாவிளான் போராட்ட அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் கிராஞ்சி மற்றும் பொன்னாவளி பகுதிகளைச் சேர்ந்த காணி இழந்த மக்களின் பிரதிநிதிகளும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மக்களின் காணிகளை மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதுடன் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களின் நில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதும் போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக அமைந்துள்ளது. கையிட்டி காணி விவகாரம் மற்றும் மயிலத்தமடு மாதவனை மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் காணி உரிமை தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் நீண்டகாலமாக தொடர்கின்றன. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு நேற்று அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு மறுநாளே காணி இழந்த மக்களின் ஒன்றிணைந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதனால் காணி விடுவிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது மக்களின் கவனம் திரும்பியுள்ளது. மொனராகலை கும்புக்கண பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து அதிகாலை வேளையில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் தொடம் கஸ்லந்த, புத்தள மற்றும் பொறப்பொக்க ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடையவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்றதும் அவசர சேவையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். எனினும் 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 3 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வாகனத்தின் வேகம், சாரதியின் நிலை, வீதியின் நிலை மற்றும் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் காணப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளிட்ட
பல்வேறு காரணிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2027 ஆண்டுக்கான பாடசாலை தவணைக்கால அட்டவணை தொடர்பான முக்கிய சுற்றறிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் பாடசாலைகள் இயங்கும் தவணைகள், பொது விடுமுறை நாட்கள் மற்றும் முக்கிய பரீட்சைகள் தொடர்பான திகதிகள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அடுத்த கல்வியாண்டுக்கான திட்டமிடலுக்கு இந்த அறிவிப்பு முக்கியமானதாக அமைகிறது. குறிப்பாக பாடசாலை தவணைகள் ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவடையும் காலப்பகுதிகளை மாணவர்களும் பெற்றோர்களும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். அதேபோன்று தேசிய ரீதியில் நடத்தப்படும் முக்கிய பரீட்சைகளுக்கான காலப்பகுதிகளும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாடசாலை நடவடிக்கைகள் மற்றும் பரீட்சைகளை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கான திட்டமிடலுக்கும் இந்த கால அட்டவணை பயன்படுத்தப்பட உள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை நிர்வாகங்கள் அடுத்த கல்வியாண்டுக்கான கல்வி செயற்பாடுகளை திட்டமிடுவதற்கும் இந்த அறிவிப்பு உதவியாக இருக்கும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது பாடசாலை நிர்வாகங்களின் மேலதிக அறிவுறுத்தல்களையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 2027 ஆண்டிற்கான முழுமையான தவணை அட்டவணை மற்றும் விடுமுறை நாட்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளதால் கல்வித்துறையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இது முக்கியமான தகவலாக அமைந்துள்ளது. தென் அமெரிக்க நாடான பேருவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பேருவின் தென்பகுதியில் உள்ள ஆயாகுச்சோ பகுதியில் 7.2 ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதியை சுற்றியுள்ள 9 மாவட்டங்களில் அதிர்வு கடுமையாக உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் லிமா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை பாரிய உயிரிழப்புகள் அல்லது கட்டிட சேதங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என பேருவின் புவி பௌதீக நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் பூமியின் ஆழமான பகுதியில் ஏற்பட்டதன் காரணமாக அதன் அதிர்வு பரந்தளவில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்திற்கு பின்னர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நிலநடுக்கத்திற்கு பின்னர் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மற்றும் சாத்தியமான பாதிப்புகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை கடுமையான பாதிப்புகள் பதிவாகாதது நிம்மதி அளிக்கும் தகவலாக இருந்தாலும் நிலநடுக்கத்திற்கு பின்னரான நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணையில் முன்னாள் அத்தமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். சிறுமி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முன்வைத்த விடயங்களை தொடர்ந்து அவர் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இன்றைய நீதிமன்ற நடவடிக்கையின் போது தேரர் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்த விதம் தொடர்பாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பாதுகாப்புக்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அவர் சட்டத்தரணியின் வாகனத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றதாக வெளியாகிய தகவல்களும் இந்த உத்தரவுக்கு காரணமாக அமைந்துள்ளன. இந்த வழக்கில் சிறுமியின் தாயும் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகளில் குற்றச்சாட்டுகள் தொடர்பான சட்டவாதங்கள் மற்றும் சாட்சியங்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இங்கு குறிப்பிடப்படும் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் விமான விபத்தில் சிக்கிய 2 விமானிகளின் உயிரை காப்பாற்றிய 2 இலங்கையர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் நீண்டகால வதிவிட விசாவை வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த சம்பவம் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சியோலுக்கு தெற்கே சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹவாசோங் கடற்கரை பகுதியில் மஞ்சள் கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையர்கள் கடலில் விழுந்த 2 விமானிகளை அவதானித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற உடனேயே அவர்கள் விரைந்து செயற்பட்டு தாங்கள் பணியாற்றிய கொரிய மீன்பிடி படகின் உதவியுடன் விமானிகளை மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். அந்த நேரத்தில் குறித்த இலங்கையர்கள் தென்கொரியாவின் வேலைவாய்ப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் E9 விசாவில் பணியாற்றி வந்துள்ளனர். இந்த விசா முறையில் பொதுவாக ஒரு வெளிநாட்டு தொழிலாளி குறிப்பிட்ட காலம் மட்டுமே தென்கொரியாவில் தங்க முடியும். ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் செய்த மீட்பு பணியை அங்கீகரிக்கும் வகையில் தென்கொரிய நீதி அமைச்சு இருவருக்கும் நீண்டகால வதிவிட விசாவை வழங்கியுள்ளது.
உள்ளது. இதன் மூலம் அவர்கள் அடிக்கடி விசாவை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீண்ட காலமாக தென்கொரியாவில் தங்குவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர். மற்றொரு இலங்கையரும் ஏற்கனவே நீண்டகால விசாவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களின் மனிதாபிமான செயற்பாட்டை தென்கொரிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதட்டத்திற்கு மத்தியில் சவுதி அரேபியாவில் முக்கியமான இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் ஆதரவை பெற்றதாக கூறப்படும் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் உள்ள நஜ்ரான் விமான நிலையத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசுக்கு சொந்தமான அராம்கோ எண்ணெய் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு வளாகமும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமனில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் உள்நாட்டு போரின் பின்னணியில் பிராந்திய பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. 2022 ஆண்டு ஏற்பட்டிருந்த போர் நிறுத்தம் கடந்த ஜூலை மாதம் முறிவடைந்த பின்னர் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியா மற்றும் அதனுடன் தொடர்புடைய இலக்குகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடல்வழி போக்குவரத்திற்கும் இந்த மோதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பாப் அல்மண்டாப் நீரிணை சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருப்பதால் அங்கு பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்தால் உலகளாவிய வர்த்தகத்திலும் தாக்கம் ஏற்படக்கூடும். மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்துள்ள புதிய தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை குறித்து மீண்டும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன.